ஹாய் ஹலோ எவ்ரிவன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்காக தான். இப்போ இங்கிலீஷ் பேச நிறைய பேர் பயந்துக்கிறாங்க. அப்படி பயப்பட வேண்டியதே இல்லை. நம்ம வந்து தமிழ் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு மாதிரி பேசுகிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ கோயம்புத்தூரில் நாங்கள் வந்து கோயம்புத்தூர். அப்போ வந்து இங்கே பேசக்கூடிய தமிழுக்கும் திருநெல்வேலியில் பேசக்கூடியது, தூத்துக்குடி, சென்னை தமிழ் இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமுமே தமிழ் வந்து அந்த ஸ்லாங் மாறுது இல்லைங்களா? அதே மாதிரி இங்கிலீஷும் அவங்கவங்க உங்களுக்குன்னு அ ஒரு யூனிக்காக வந்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி இப்படி தான் நம்ம பேசணும் அப்படிங்கிறது சிம்பிளாக மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி பேச ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்து கிரியேட் ஆயிரும் உங்களுக்குள்ள. அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக பேச முடியும். வாங்க ஈஸியாக பேசலாம். வெல்கம் பேக் டு ஆர்எஸ் இந்தியாஸ் சேனல் லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பிகினர்ஸ்க்காக டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இந்த சென்டென்சஸ் வந்து ஈஸியாக குயிக்காக பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பித்தா தான் உங்களுக்கு ஹெசிடேஷன் இல்லாமல் மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஃபஸ்ட் ஒன், அவள் மெல்ல பேசினான் அப்படின்னு சொல்கிறான். சில பேர் மெதுவாக பேசுவாங்க, காதில் வந்து சொல்கிறது. அந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது சி விஸ்பர்ட் அப்படி சொல்லுங்கள். சி விஸ்பர்ட் அப்படின்னா அவள் மெல்ல காதில் சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது சி விஸ்பர்ட் அப்படி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது சில விஷயங்கள் நம்மக்கிட்ட சொல்லும்போது நான் ஒத்துக்கிறேன், நான் ஒப்புக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அதுக்கு ஐ அக்ரி அப்படி ஈஸியாக 2 வார்த்தையில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, ஏதாவது நீ எங்கேயாவது கிளம்பும்போது நீ வராத அப்படின்னு வீட்டில் சொன்னாங்கன்னா எது ரீசன்னால் நீங்கள் வர வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படிலாம் கேட்போம் இல்லையா? அப்போது ஃபார் வாட் ரீசன், என்ன காரணத்துக்காக அப்படின்னா ஃபார் வாட் ரீசன் அப்படி கேளுங்க. அடுத்தது, எல்லாருமே வந்து இப்போ நம்ம வீட்டில் அம்மா அப்பா எல்லாருமே நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறதோ திட்டுறதோ ஏதாவது ஒன்று பண்ணும்போது அண்ணா தம்பி யாராவது ஒருத்தர் எக்ஸ்ட்ரா பேசும்போது நீயுமா அப்படி சொல்லி நம்ம கேட்போம் இல்லைங்களா? யூ டூ நீயுமா அப்படி கேட்கும்போது இப்படி சொல்லலாம். ஈஸியாக 2 வார்த்தையில் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், ஏன் சந்தோஷத்துக்காக அப்படின்னா இப்போ மூவி போகிறோம், எல்லோரும் போகலாம், எக்ஸ்கர்ஷன் போகிறோம், டூர் போகிறோம், அந்த மாதிரி வரும்போது நான் வரலைன்னா என்னுடைய சந்தோஷத்துக்காக நீ வா, ப்ளீஸ் கம் ஃபார் மை ஹாப்பினஸ், ப்ளீஸ் கம் ஃபார் மை ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? என் சந்தோஷத்துக்காக ப்ளீஸ் வா அப்படின்னு சொல்லும்போது ஃபார் மை ஹாப்பினஸ் அப்படி சொல்லலாம். அடுத்தது, வெட்கப்படாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஃபீல் ஷை அப்படி சொல்லுங்கள். அடுத்தது, உங்ககிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. இப்போ வந்து உங்ககிட்ட பணம் இருக்குன்னு நினைக்கிறேன், சேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறேன். பேக் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படிலாம் சொல்லும்போது ஐ திங்க் யூ ஹாவ் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, தயவுசெய்து விஷயத்திற்கு வா. சில பேர் பேசும்போது சொல்ல வந்ததை விட்டுட்டு வேறு எதோ பேசுவாங்க கதை. அப்போது தயவு செஞ்சு விஷயத்துக்கு வா அப்படி சொல்லும்போது கெட் டு த பாயிண்ட் ப்ளீஸ் அப்படி சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, நீ என்னை பார்த்தேன்னு நினச்சேன். இப்போ வெளியே போகும்போது நம்ம ஆப்போசிட்டில் வருவாங்க, அப்போ நம்ம அவங்கள பார்த்துருக்குறோன்னு அவங்க நினைப்பாங்க, நம்மளும் நினைப்போம் அவங்க நம்மளை பார்த்துருக்குறாங்கன்னா அவங்களும் நினைப்பாங்க. அந்த மாதிரி சில நேரங்களில் மிஸ்டேக்கன் ஆகும். அப்போ ஐ தாட் யூ saw me, நீ என்னை பார்த்தேன்னு நினச்சேன் ஆனால் பார்க்கலையா அப்படி கேட்ப இல்லைங்களா? அப்போ ஐ தாட், திங்க்குடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து தாட்டு. நினைக்கிறேன் அப்படின்னா திங்க்கு, நினச்சேன் அப்படின்னா தாட்டு. சரிங்களா? வெர்பு டூ இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். ஐ தாட் யூ saw me அப்படின்னா நீ என்னை பார்த்தேன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, அதைத்தான் நான் கேள்விப்பட்டேன், இதைத்தான் கேள்விப்பட்டேன் அப்படிலாம் சொல்கிறேன் இல்லைங்களா? தட்ஸ் வாட் ஐ ஹியர்ட் அதே தான் நான் கேள்விப்பட்ட விஷயம் அப்படி சொல்லும்போது தட்ஸ் வாட் ஐ ஹியர்ட் அப்படி ஈஸியாக ரொம்ப ஜாலியாக பேசுங்க. நெக்ஸ்ட்டு, நான் எதுவும் சொல்லலை. என்ன சொன்னேன் அப்படின்னு நான் எதுவும் சொல்லலை. ஐ செட் நத்திங் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, எனக்காக மட்டும் ஜஸ்ட் ஃபார் மீ அப்படி சொல்லுங்கள். அடுத்தது, நான் தாமதமாக எழுந்தேன். நீ எப்போ எழுந்திரிச்ச? இன்றைக்கி சண்டே, அதனால் நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போ ஐ woke up late. வேக்
அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ட் வி ஒன் வெர்பு. அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் எழுந்தேன் எந்திரிச்சேன் அப்படிங்கும்போது woke up. இப்போ வந்து ப்ரெசண்ட்டில் சொன்னால் ஐ வேக் அப் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ ஐ woke up லேட் அப்படின்னா நான் லேட்டாக தான் எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவன் இன்னும் கிளம்பல. அவன் கிளம்பிட்டானா அப்படின்னா அவன் இன்னும் கிளம்பலையே அப்படின்னு சொல்கிறான். ஹீ இஸ் நாட் ரெடி எட். ஹீ இஸ் நாட் ரெடி எட். எட் அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் நாட் ரெடி அப்படின்னா அவன் கிளம்பல. இன்னும் கிளம்பலைன்னா நாட் ரெடி எட் அப்படிங்கிறத கூட சேர்த்து பேசுங்க. நெக்ஸ்ட்டு, நீ இப்போ போகணுமா, நீ இப்போ போகணுமா அப்படின்னு ஒருத்தர் பார்த்து கேட்கணுன்னா, டு யூ வாண்ட் டு கோ நவ், டு யூ வாண்ட் டு கோ, நீ போகணுமா அப்படி. இப்போ போகணுமானா நவ் கூட சேர்த்துக்கலாம். டு யூ வாண்ட் டு கோ நவ் அப்படி கேளுங்க. நெக்ஸ்ட்டு, உனக்கு புரியும்னு நம்புகிறேன். சில விஷயங்கள் வந்து உனக்கு புரியும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து இந்த கிளாஸ் பார்த்து இந்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஹோப் யூ ப்ராக்டிஸ், யூ வில் ப்ராக்டிஸ் வெல். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஐ ஹோப் யூ கம்யூனிகேட் வெல். நீங்கள் நல்லா கம்யூனிகேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்ககிட்ட ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். I hope this class will be very useful to you. If you like this class means please give your like and share to your friends. If they are beginners means please just share to them. Give your comment in the comment box. Don't forget do subscribe to our channel or Sandhya's channel. Thanks for watching.